ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சூப்பரான வெஜிடபிள் குருமா எப்படி நம்ம வீட்டில் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 5 ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த கோகோனட் ஆயில் தான் வந்து எங்கள் வீட்டில் இருந்தது. ஸோ நான் இது வந்து ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து ஸ்பூனில் கூட ஒரு 5 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் குருமாவுக்கு வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணுறேன். இப்போ அடுத்தது வந்து எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா பட்டலம், ஏலக்காய், லவங்கம் இது எல்லாமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணால் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும், ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா வேகும். இப்போ அடுத்தது வந்து நம்ம வெங்காயம் ஆஸ் யூஷுவல் ஆட் பண்ணுவோம். நான் இன்றைக்கி சேஞ்சுக்கு வந்து வெங்காயம் தாள் தான் வந்து நான் யூஸ் பண்ணேன். 2 வெங்காயம் தாள் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். ஏன்னா எப்போவுமே நம்ம வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு சேஞ்சுக்கு வந்து வெங்காயம் தாள் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வெங்காயம் தாள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வெங்காயம் வந்து போடணும்னு அவசியம் இல்லை. இது வந்து உங்களுக்கு மார்க்கெட்லேயே வந்து கிடைக்கும். ஸோ வெங்காயம் தாள் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு கூட நீங்கள் மேலே வெங்காயம் தாள் போட்டு சுட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிடலாம். தக்காளி வந்து 2 பெரிய தக்காளி வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். தக்காளி வந்து இந்த மாதிரி பழுத்த மாதிரி இருக்கணும், டார்க் ரெட் கலரில் இருக்கணும் தக்காளி. அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். தக்காளி வந்து 2 பெரிய தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தாள்னால உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு வெந்துடும். அதனால் வந்து நீங்கள் உடனே தக்காளி வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நான் 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிட்டேன். நான் வந்து பிஃபோர் டேவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வந்து நான் மிக்சியில் அரைச்சி நான் வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி க்ரியேட் பண்ணி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அது வந்து மினிமம் ஒரு 5 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து கருவேப்பிலை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நசுக்கி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம வந்து ஒரு 5 டேஸ் வந்து எப்போ நம்ம சமைக்கிறோமோ அப்போலாம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து பீன்ஸ், கேரட்டு, பிரிஞ்சால் இந்த 3மே வந்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். 2 கேரட்டு, ஒரு பீன்ஸ் வந்து ஒரு 7 பீன்ஸு, 2 கத்திரிக்காய் எல்லாமே வந்து கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிடணும். நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா தக்காளி குருமா கூட நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் இல்லாமல் இப்போ நான் போட்டுக்கிற பாருங்கள், இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ரிமைனிங் எல்லாமே வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தக்காளி குருமா வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்காய், பீன்ஸு அப்புறமா வந்து கேரட் 3மே வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வந்து வேகணும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு சூப்பராக வந்து ஒரு ஸ்மெல் வரும். ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன மசாலா இந்த தட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சீரகத்தூள், அப்புறமா வந்து வெந்தயம் தூள், 2வது வந்து கறி மசாலா, அப்புறமா வந்து கரம் மசாலா எல்லாமே வந்து 1 ஸ்பூன் போட்டால் போதும். இது எல்லாமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2வது வந்து ரெட் சில்லி வந்து ஒரு 2 தூள் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். அப்புறமா உப்பு வந்து கல் உப்பு வந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி வந்து அந்த கலருக்காக தான். வீட்டில் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். நம்ம ஏன் இவ்வளோ மசாலா தூள் வந்து ஆட் பண்ணுறோன்னா ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். எல்லாமே 1 ஸ்பூன் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணால் ஒன்றும் ஆகாது. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மிளகாத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். நான் வந்து 3 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாமே வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உடனே வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் அந்த எண்ணெயிலே வந்து நல்லா இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வேகணும். அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். உடனே நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து ஒரு சொம்பு அளவுக்கு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் எப்படி இருந்தாலும் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். அதனால் தண்ணி வந்து ஒரு சொம்பு அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் வந்து நீங்கள் அந்த மசாலா கூடவும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இல்லைன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து நீங்கள் போட்டால் போதும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து குக்கிங் ரெசிபி மட்டும் கிடையாதுங்க. ஹேர் கேர், ஸ்கின் கேர் எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அடுத்தது வந்து சுண்டல்.
குருமாக்கு சுண்டல் இல்லாமல் எப்படி, அதனால் வந்து சுண்டல் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். வீட்டில் சுண்டல் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வேண்டாம். இப்போ நம்மளுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம குக்கர் வந்து மூடி வச்சிடலாம். விசில் வச்சுட்டு மினிமம் வந்து ஒரு 7 விசில் அது வரணும். ஏன்னா நம்ம சுண்டல் போட்டுக்கிறோம், அதனால் 7 விசில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபைனல் விசில் வந்துடுச்சு. சூப்பராக நம்மளுக்கு விசில் வந்துடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். வெஜ் நான்வெஜ் எல்லாமே ரெசிபி இருக்குது. ஸோ நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். சைட் பை வந்து நம்ம தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டு நம்ம ரெடியாக வச்சுட்டோம். தேங்காய் வந்து நல்லா பழுத்த தேங்காய் தான் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக எல்லாமே வந்து வெந்துடுச்சு வெஜிடேபிள்ஸ். இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து நம்ம முன்னாடியே ஆட் பண்ணிடக்கூடாது. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து தேங்காய் வந்து நம்ம ஆட் பண்ணணும். தேங்காய் பாலுன்னு சொல்லலை. இப்போ பாருங்கள், குருமாக்கு வந்து தேங்காய் இல்லாமல் பண்ணால் அது நல்லாவே இருக்காது. இது வந்து நீங்கள் மதியம் வந்து ரைஸுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு வந்து சப்பாத்தி இல்லை தோசை இட்லி போட்டு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மதியம் பண்ணாலே போதும். கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கோங்க. நைட்டு வந்து நம்ம டிஃபனுக்கு மறுபடியும் ஒரு சட்னி அரைக்கணும் வர அவசியம் இருக்காது. இதுவே வந்து நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக காய்கறி எல்லாமே வந்துருக்குது. நீங்களே பாருங்கள், 7 விசில் நம்ம வச்சோம், அதனால தான் வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாமே போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நாட் ஓன்லி குக்கிங் வீடியோஸ், ஆல் பியூட்டி ப்ராடக்ட்ஸ், மேக்கப் எல்லாமே இருக்குது. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.